ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் தக்காளியோட புர்த்தா தாங்க பண்ண போகிறோம். டமாட்டியாங்காய் புர்த்தான்னு சொல்லுவோம். இது தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். ஒரு 1/2 கிலோ தக்காளிங்க இது. அப்புறம் கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், அதுக்கு வந்து மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் காரம் தாங்க இதில். அப்புறம் இதெல்லாம் மிளகாய் தூளெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் மைசூர் பருப்பு வந்து கொஞ்சமாக நான் வந்து கழுவி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வந்து வெட்டி வந்து இதில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே நான் வெட்டி போட்டேங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா வந்து ஒரு 2 விசில் வச்சிடலாங்க. 2 விசில் போதும் இதுக்கு. அதுலேயே நல்லா வெந்துடும். 2 விசில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். நல்லா வந்துச்சு. இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணி எடுத்து நல்லா வந்து கடைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இதில் வந்து புளி தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி தெரியுமோ அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருக்குறோம்ல. கொஞ்சமாக போடுங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இது இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிச்சிக்கலாம். இப்போது கடுகு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா தட்டி ஒரு 5-6 பல். அப்புறம் 2 காஞ்ச மிளகா, சும்மா கொஞ்சமாக வெங்காயம், இதை அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வந்து செவந்து வந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் கடைச்சி வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி புர்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நுரை கட்டி கொதி வந்துச்சு ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. செம்மையான புர்த்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.